நேற்று ஷங்கர் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக்கை இயக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதற்கான தருணம் வரும்போது நான் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுப்பேன்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஷங்கரோட இயக்கத்தில் ராம் சரணோட நடிப்பில் கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்ததாகவும், படம் பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார், சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சா இல்லையா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது இயக்குனர் ஷங்கர் எல்லாம் அவுடேட் ஆகி பல வருஷம் ஆகுது. இன்னும் அவரை நம்பி முன்னணி நடிகர்களும் பெரிய தயாரிப்பாளர்களும் எப்படி தான் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறார்களோ தெரியல என கேம் சேஞ்சர் படத்துக்கு எதிராக கேம் ஓவர் என்ற ஹேஷ்டேக்கை டோலிவுட் ரசிகர்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் ட்ரெய்லரில் நடிகர் ராம் சரண் ஐ எம் அன்பிரிடிக்டபிள் என சொல்லும் வசனம் இருக்கும். அந்த அளவுக்கு படத்தோட காட்சிகள் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் என நினச்சி ரசிகர்கள் படத்தை போய் பார்த்தா எல்லா காட்சிகளுமே ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தான், அந்த லட்சணத்தில் தான் ஷங்கர் படத்தை எடுத்து வச்சிருக்காரு என ரசிகர்கள் திட்டிட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ராம் சரண் மீண்டும் ராஜமௌலியோடு இணைந்தாதான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி எல்லாம் பார்க்க முடியும் என்றும், அவ்வளவுதான் போங்க நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க என ராம் சரண் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேம் ஓவர் ஹேஷ்டேக ஜூனியர் என்டிஆர் ரசிகர்கள் இந்திய அளவில் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் படு சுமார் ரகம் என்றும், படத்தில் எந்த ஒரு புதுமையும் இல்லை என்றும், வெத்து பிரம்மாண்டம் வேலைக்கு ஆகாது என ரசிகர்கள் ஷங்கரை போட்டு மீண்டும் பொழந்துட்டு வராங்க. கோலிவுட் ரசிகர்கள் இந்தியன் 2 விளாசிய நிலையில் டோலிவுட்லையும் ஷங்கர் இந்தளவுக்கு வருபடுறாரே என நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க. கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் தன்னை கணிக்க முடியாதவர் என அன்பிரிடிக்டபிள் என்கின்ற வசனத்தை எஸ்ஜே சூர்யாவோட செம கெத்தா சொல்லும் காட்சியை ட்ரெய்லரில் எல்லாம் வச்சு ஐப்பை ஏற்றி இருந்தார் ஷங்கர். ஆனால் படம் எப்படி எல்லாம் நகரும், எப்படி முடியும் என அனைத்தையுமே கணிக்க முடியுது என்றும், கதை மற்றும் திரைக்கதை ரொம்பவே வீக்காக இருக்குது எனவும், முதல்வன் படம் அளவுக்கு எல்லாம் கேம் சேஞ்சர் இல்லை எனவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க என சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு போன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே அப்செட்டில் தான் இருக்காராம். இனி ஷங்கரோட வாழ்நாள் முழுக்க கூட்டணி கிடையவே கிடையாது, அவர் என்னோட பயோபிக்கும் எடுக்கவானா, அவர் இனிமே அவரோட கூட்டணி கிடையவே கிடையாது, அவருடைய மண்டலில் இருக்கிற மசாலா காலி ஆயிடுச்சு, இனிமே அவரால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே அவரால் நிலைச்சி இருக்க முடியாது, இந்தியன் 3 படம் அவர் எடுக்காமல் இருந்தால் நல்லது என ரஜினிகாந்த் சொன்னதா ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. இனிமே ஷங்கரோட கூட்டணியே கிடையாது என ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். இது ரொம்பவே ஷங்கருக்கும் அப்செட்டாக தான் ஆயிருக்கு. ஷங்கர் இனிமேல் அவரால் கம்பேக்கே கொடுக்க முடியாதா, என்ன தான் இது நிலைமை ஷங்கருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். கேம் சேஞ்சரோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.